ஹாய் ஹலோ வணக்கம். முதல்ல பண்ணைக்கு போகலாமா? நீங்கள் எத்தனை பேர் முதல்ல பார்த்துருக்கீங்க நேரில் அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வேலை போனால் நம்ம நடந்தே போகலாம். நாங்கள் பைக்கில் வந்தோம். இந்த கப்புள்ஸ் வந்து நடந்தே வந்திருக்காங்க. நாங்களும் டிக்கெட்டை வாங்கிட்டு crocodile பார்க்கலான்னு உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளோ முதல்ல இருக்குது. ஸோ வாங்க நீங்களும் எங்கள் கூட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். அது ஸ்டாச்சு மாதிரி இடம் அது நம்ம வாய் திறக்குது தெரியல வாய் திறக்குது பாரு அது அங்க லாஸ்ட்ல வாய் திறந்து மூடுது அது ரொம்ப நேரம் இருக்கு அதான் தேவைப்பட்டா தண்ணியில குடிக்கும் அது அப்படியே இப்போ அங்கே மேலே வரேன்னு பார்த்துச்சுன்னு வச்சுக்க, அப்படியே ஜம்ப் பண்ணி ஒன்று குடிச்சிடும். கவின் வழக்கம் போல் ஏன் உட்கார மாட்டேங்குது நகர மாட்டேங்குதுன்னு நிறைய கேள்வி கேட்டார். அண்ட் இந்த முதல்ல ஸ்லோவாக கண்ணை மூடிட்டு தூங்கிட்டே நகர்ந்து வந்துச்சானோ தெரியல. ஸோ அப்படியே நகர்ந்து வந்துட்டு இருந்தது. இந்த டைம் வந்து நாங்கள் முதல்ல வந்து வாயை ஆணு திறக்கிறத மட்டும்தான் பார்த்தோம். என்ன கண்ணு பார்க்க வந்திருக்க? தேவைப்படும் கொஞ்சம் நேரம் தான் நடக்கும், ரொம்ப தூரம் நடக்காது. இதில் ஒரு முதலையும் பார்க்கும்போது ஒரு சில டிஃப்ரென்ஸ் மட்டும் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அண்ட் இந்த முதல்ல வந்து அப்படியே அழகாக தண்ணிக்குள்ளே மூழ்கிருச்சு. ஸோ முதல்லலாம் எல்லாமே தூங்கிட்டே தான் இருக்குது. மோஸ்ட்லி நாங்கள் வரும்போது எல்லாமே முதல்ல தூங்கிட்டு தான் இருக்கும். ஒரு சில டைம் நம்மளுக்கே லக் இருந்தால் நம்ம வேணால் அதை பார்க்கலாம் நகர்றத. இந்த முதல்ல இப்போ தான் அப்படியே படிக்கட்டு ஏறி அது கூட ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் அழகாக படுத்து இருந்துச்சு. ஸோ நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி வயசானவங்களை பார்த்தாங்கன்னா அவங்க கேட்காமே என்கிட்ட முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணிட்டு வந்துடுவேன். அண்ட் என்னோட குழந்தைக்கும் அதை நான் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த பாட்டி முகத்தில் இருந்த சிரிப்பை பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. நீங்களும் முதல்ல பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.